ஹே காய்ஸ், இந்த வீடியோல ரோசல்ஸா இயர் ஃப்ரீ i5 இந்த ஒரு TWS இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட விலை 5000 ருபீஸ் கிட்டங்க. இயர் ஃப்ரீ இன்டர்நேஷனல் 5 அப்படின்னு வந்து பாக்ஸ்ல போட்டிருக்கு. அண்ட் இதுல 48 டெசிபிள்ஸுக்கான எய்ன்ஸ் இருக்கு. அண்ட் எல்டாக் ஆடியோ கூடக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைரஸ் TWS இயர்பட்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து நல்ல ஒரு பிரீமியமான ஒரு பேக்கேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார்ஜிங் கேஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் டிப்ஸ் வந்து ஒரு 3 பேர் வந்து இருக்கு. அண்ட் இங்கே வந்து டைப் ஏ டு டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. வெல் ஃபர்ஸ்ட் இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாகவே மெட்டல் தாங்க. ஸோ உள்ள இங்கெல்லாம் பிளாஸ்டிக் இருக்கும், பட் மேலே ஃபுல்லாகவே வந்து மெட்டல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு பில்டு குவாலிட்டி. இதுதான் வந்து இயர்பட்ஸ், ஸ்டெம் டைப் இயர்பட்ஸ் தான். இயர்பட்ஸ் வந்து பிளாஸ்டிக் தான் இருக்கு, பட் லைட் வெயிட், நல்ல பில்ட் குவாலிட்டி தான் இருக்கு. இதுவும் வியரிங் கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சூப்பர் ஃபிட்டிங்காகவும் இருக்கும். அண்ட் ஆடியோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இதில் வந்து கனெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. பட் அதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்போ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ கோடக் எல்டாக் கோடக்கு சப்போர்ட் இருக்குல்ல. ஸோ ஆட்டோ பேரிங் தான் அது. ஜஸ்ட் ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு இயர்பட்ஸ் வந்து காமிச்சிடும். ரோசல்ஸா இயர் ஃப்ரீ கிடையாது, இயர் ஃபீல் i5ன்னு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ சப்போஸ் கனெக்ட் ஆகலனா உங்களுக்கு ரீசெட் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் கீ யூஸ் பண்ணி நீங்கள் பேரிங் மோட் போட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து உங்களுக்கு எல்டாக் கோடக்கில் தான் வந்து இது கனெக்ட் ஆகுது. அண்ட் இதோட செட்டிங்ஸ், EQ சேஞ்ச் பண்ணுறதுக்கு, டோல் கனெக்ஷன் எனபிள் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரோஸ் லிங்க்ன்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா ரோஸ் லிங்க் ஆப் சப்போர்ட் இருக்கு. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிச்சிடும் இயர் ஃபீல் i5 அப்படின்ட்டு. ஸோ இதில் கேஸ், இயர்பட்ஸ், பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ கேஸ் பேட்டரி பர்சன்டேஜ் காமிச்சிருச்சு பாருங்கள். அண்ட் ANC கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இயர்பட்ஸை எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்பரன்சியா, வாய்ஸா, கம்ஃபர்ட் டிரான்ஸ்பரன்சியா இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து ANC குவாலிட்டி வைஸ் இதில் ANC மோட், விண்ட் மோட், நார்மல் மோட், டிரான்ஸ்பரன்சி மோட் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ANCயோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டீசன்ட் குட்டாக இருக்குங்க. உங்களை சுற்றி ஒரு 50 டெசிபிள்ஸ்க்கான நாய்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பாதி நாய்ஸை வந்து கம்மி பண்ணும். ரொம்ப நாய்ஸ் வந்து டீப்பாக ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாது. சூப்பர் மாஸ்டர் EQவில் வந்து உங்களுக்கு 4 EQ வந்து கிடைக்குது. ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இயர் ஃப்ரீ i5 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இது மேபி அடுத்த வெர்ஷன் நினைக்கிறேன். இது இயர் ஃபீல் அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து பாப் வேரியன்ட், ஹைஃபை வேரியன்ட், ராக்கு, லைட் அந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் EQs வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் மோட் ஆப்ஷன் இருக்குது, டுவல் கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. பட் டுவல் கனெக்ஷன் எனபிள் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு எல்டாக் கோடக் வந்து டிசப்பேர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ரோட்டோகால் வந்து AAC SPCக்கு வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் எல்டாக் போட்டிங்க அப்படின்னா டுவல் கனெக்ஷன் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷன் ஆஃப் ஆயிடுச்சு, எல்டாக் கோடக் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரோசல்ஸா பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்ல இப்படி தான் வரும். அண்ட் ஃபைன் டிவைஸ் ஃபீச்சர், டச் செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன், சிங்கிள் 4 ஆக்ஷன் இருக்குது. சிங்கிள் கிளிக், டபுள் கிளிக், ட்ரிபிள் கிளிக், லாங் ப்ரெஸ் அப்படின்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக் வேணும்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் வால்யூம் வேணும்னா அந்த செட்டப் வேணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் லேப் ஃபீச்சர்ஸில் போனீங்கன்னா இன்னியர் டிடெக்ஷன் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்கு. ஃபீச்சர்ஸ் வந்து ஃபுல்லி லோடடாக வந்து இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து இப்போ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த 4 EQs வந்து கொடுத்துருக்காங்களா. இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு பியூர் சவுண்டிங், அந்த மாதிரி இந்த ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றவாறு தான் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வார்ம்னஸும் வேணும், கொஞ்சம் பிரைட்னஸும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாப் மோட் யூஸ் பண்ணலாம். i5 மோட் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் கிளாசிக்கல் அக்கூஸ்டிக் கேட்குறீங்கன்னா அதுக்கு இது நல்லா சூட் ஆகும். கொஞ்சம் பேஸ் வந்து அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ராக் மோட் யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் இது வந்து பூமியான அந்த மாதிரி பேஸ் கொடுக்காது. இந்த TWS பொறுத்த வரைக்கும் என்னன்னா பியூர் அந்த ஒரு நேச்சுரல் அண்ட் ஆடியோஃபைல் கிரேட் டைப் ஆஃப் சவுண்டிங் வந்து இருக்கும். உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் போது அது வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த சவுண்டு வோக்கல்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு சவுண்ட்ஸாக இருக்கும். ஹை ஃபெடலிட்டி உள்ள ஒரு TWS இயர்பட்ஸ், டீட்டெயில்டான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா நல்ல ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது இதில் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப வந்து பிரைட்டாகவும், ரொம்ப வந்து ஒரு வார்மாவோ, ரொம்ப பேஸ் பூஸ்டடாவோ அந்த மாதிரி வந்து இருக்காது. ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இயர் ஃபீல் i5 இந்த TWS மாடலுக்கு போகலாம். இது 5000 ருபீஸ் அரௌண்ட். இப்போ ரோசல்ஸா இயர் ஃப்ரீ i5 அந்த ஒரு TWS இயர்பட்ஸ் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஒரு ரோட் சைடில் தான் நின்றுட்டு இருக்கேன். இங்கே கொஞ்சம் வண்டி மூமெண்ட், ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் பேசுகிறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ் பற்றி அப்புறமா சொல்லு. ஃபஸ்ட்டு வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் எப்படி? வாய்ஸ் கிளாரிட்டியும் வந்து மீடியமா தான் இருக்கு. ரொம்ப கிளாரிட்டி சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்கு. சரி.
ஆனா கொஞ்சம் தெளிவா கேக்குது நான் பேசுறதெல்லாம். ஆமா. அது இரைச்சல் இல்ல, விட்டு விட்டு கேட்கல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, இப்போ பேக்ரவுண்ட்ல வந்து இப்போ நான் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட் சைடில் இருக்கேன். இப்போ இந்த வண்டி மூவ்மெண்ட் ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்கு. இப்போ அந்த நாய்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கு, அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் விட என்னோட வாய்ஸ் உங்களுக்கு நல்லா கேட்குதா? டிஸ்டர்பிங் இல்லாமல், பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேக்குது. ஹார்ன் சவுண்டு, வண்டி மூவ்மெண்ட்ல கேக்குது. ஆனாலும் வந்து ஓகே. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இல்ல. ஒரு லைட் ரேஞ்சில தான் கேக்குது. லோ ரேஞ்சில தான். அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஆமா. ஓகே ஓகே. அண்ட் சார்ஜிங் டைம் உங்களுக்கு அரௌண்ட் அந்த 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆகும். அண்ட் பட்ஸை வந்து கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் அரௌண்ட் அந்த ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ப்ளேபேக் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்டாக் கோடக்கில் தான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணேன். எல்டாக் கோடக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா அண்ட் ஏஎன்சி ஆனில் ஒரு 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா ஒரு 4.5 ஹவர்ஸ் வரும். இதுவே ஒரு 80% வால்யூமில் கேட்டிங்கன்னா அப்போ ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வரும். ஸோ மொத்தமாகவே அந்த 4 to 4.5 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் பட்ஸ் ஒன்லி ப்ளேபேக் ஹவர்ஸ் வரும். அண்ட் இந்த 2 பட்ஸுமே கேஸில் வச்சு 3 டைம்ஸ் ஃபுல்லாக வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். ஒன்ஸ் கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்ஸை வந்து 3 டைம்ஸ் ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியும். 4th டைம் 2 பட்ஸுமே ஒரு 70% தான் சார்ஜ் ஆகும். ஸோ மொத்தமாக இதில் வந்து எல்டாக் கோடக்கில் மட்டுமே கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 ஹவர்ஸ் ஆஃப் ப்ளேபேக் ஹவர்ஸ் வரும் இந்த ரோசல்ஸா இயர் ஃப்ரீ i5ல. ஸோ இது வந்து எல்டாக் கோடக்கில். மேபி நீங்கள் ஏசி கோடக்கில் கேட்டிங்க அப்படின்னா இந்த வால்யூம் கம்மியாக வச்சு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ வந்து ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெல் அவ்வளோதான் இப்போ இந்த இயர் ஃபீல் i5 இன்டர்நேஷனல் 5 TWS இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. இந்த ப்ராடக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் கிவ்அவேலேயே வந்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு லக்கி யூசருக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிவ்அவேக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் 4 வழியாக நீங்கள் வந்து என்டர் பண்ண முடியும். 4 வழியிலுமே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரியாவது இருந்ததுன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னு வந்து அர்த்தம். அண்ட் இந்த கிவ்அவேக்கான வின்னர் செலெக்ஷன் நான் லைவ்ல வந்து பண்ணுறேன். வெல் அவ்வளோதான் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.